என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் அல்ல அதை இன்டீஜர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் பாருங்கள், க்ளோஷர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். க்ளோஷர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ், அதாவது ஏபிங்கிற எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம். ஏ கமா பிங்கிறத ஏ ப்ளஸ் பி. அந்த நம்பர் நமக்கு வர ஆன்சர் எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ். இசுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டீஜரை மார்க் பண்ணணும். க்யூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸை சொல்லும். ஓகேவா? இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க இல்லை. இப்போது ஃபார் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ், இப்போ இன்கேஸ் நம்ம ஏங்கிறதுக்கு வேல்யூ வந்து 3/4ன்னு போட்டுக்கலாம், பிக்கு வேல்யூ -1/2ன்னு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி அதுதானே நம்மளோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன பண்ணணும், ஏங்கிற இடத்துல ஏயோட வேல்யூ எடுத்துருக்க 3/4 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிங்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -1/2 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? இப்போ இங்கே ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே பியோட வேல்யூ மைனஸில் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ்ஸும் மைனஸும் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்தால் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு போடுவோம். சரியா? ஆப்போசிட் சைனாக இருந்தால் சப்ராக்ஷன் சிம்பிள் தான் போடணும். ஓகேவா? அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்போது நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும், கீழே பாருங்கள், எல்சிஎம் எடுக்கணும். வேறு நம்பராக இருக்கா, 4க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2 2s are 4. அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 டைம்ஸ் பண்ணலாமா? ஓகே. 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் தான் இங்கே 1 வந்திருக்கும். அப்போ 2 2s are எவ்வளவு, 4. கீழே காமனாக 4 வரணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை, இந்த 3யை மேலே இருக்க 3யை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 2 இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 2s are 4 வந்துருச்சா, மேலே 1 × 2 2ன்னு வந்திருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 1/4 அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த 1/4 அப்படிங்கிறது எங்கே தான் இருக்க போகுது, நமக்கு பிலாங்ஸ் டு க்யூ அப்படிங்கிற ரேஷ்னல் நம்பரில் தான் இந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். சரிங்களா? சரி, இப்போ அதே இது பாருங்கள், சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ஷனில் ஏ மைனஸ் பி அந்த வேல்யூ எங்கே தான் இருக்க போகுது, ரேஷனல் நம்பரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிடலாமா அதை? இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி, ஏயோட இடத்துல 3/4 போட போகிறோம், பியோட இடத்துல -1/2 போட போகிறோம். ஆல்ரெடி இங்கே ரெண்டும் மைனஸ். ஸோ நம்ம அப்படியே சொன்னோம், என்ன சொன்னோம், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்படி இருந்தால் நம்ம வந்து மைனஸ் தான் பண்ணுவோம், சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம். இங்கே ஆனால் என்ன இருக்குது, மைனஸ்ன்னு இருக்குது, ரெண்டுமே சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வந்திருக்கும், இங்கே 3/4 இந்த பக்கம் ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இங்கே எடுத்த மாதிரியே எல்சிஎம் எடுப்போம். சேம் அதே தான், ஆனால் என்ன ஆகும், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், மேலே 4 கீழேயும் 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். சரியா? 1 அப்படின்னா கீழே ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் இல்லையா? அப்போ இதுவும் என்னது தான், ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. பாருங்கள், ஃபார் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஏ கமா பி, எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஏ கமா பிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்குமாமா, சேம் ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது ஏயோட வேல்யூக்கு -7 இப்போ ஏயோட வேல்யூக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா -7/8ன்னு எடுத்துக்கிறோம். பிக்கு 3/5ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஏ ப்ளஸ் பியும் பண்ண போகிறோம், பி ப்ளஸ் ஏயும் பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், இப்போ என்ன வரும், ஏயோட இடத்துல -7/8, பியோட இடத்துல 3/5. ஓகேவா? கீழே ரெண்டும் வேறு நம்பராக இருக்குது. வேறு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 8 × 5 எவ்வளவு, 40. ஓகேவா? இப்போ இங்கே 7 5ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், -35. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 7 5s are 35. நெக்ஸ்ட் 8 3s are 24. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். 9/40. இங்கே ப்ளஸ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. பெரிய நம்பர் எது, 35 தான். 35ஓட சைன் என்ன, மைனஸ். அப்போ மைனஸ் அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இது இப்போ பி ப்ளஸ் ஏக்கு பண்ண போகிறோம்.
பியோட வேல்யூ 3/5, ஏயோட வேல்யூ -7/8. ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரியே 40 எல்சிஎம் எடுத்துக்கிறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும், 8 3s are 24 -7 × 5 35 அப்படின்னு வரும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, -9 / 40. 35 25 சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும், 9 கிடைக்கும். பெரிய நம்பர் 35, அதோட சைன் மைனஸ், அதனால் மைனஸ் போட்டோம். இப்போ ரெண்டோட ஆன்சரையும் செக் பண்ணுங்கள், ரெண்டும் சேமாக இருக்கா. அப்போ a + b = b + a அப்படிங்கிறது என்னதான், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓகேவா. இப்போ இது சப்ராக்ஷனுக்கு வருமானு கேட்டால் நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா இப்போது 5 - 7 நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். அதே இங்கே வந்து 5 - 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3ன்னு கிடைக்கும். அதே இங்கே 2 - 5 சப்ராக்ட் பண்ணால் -3ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வருதா, அப்போ இது ரெண்டும் என்ன தான், வேறு வேறு நம்பராக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த சப்ராக்ஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஸோ ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபார் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 2 ரேஷனல் நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது 3 ரேஷனல் நம்பர். 3 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு ஏ + b + c = a + b + c. புக்கில் வந்து இது மாற்றி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் a, b, c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா 2 நம்பரை ப்ராக்கெட்குள்ளே ஆட் பண்ணி அது வர்ற ஆன்சரை இன்னொரு நம்பரோட ஆட் பண்ண போகிறோம். சரியா. அப்போ a + b + c = a + b + c அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம், வருதா ஆன்சர். ஓகேவா. இப்போ ஏயோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா -1/2ன்னு எடுத்துக்கலாம். சரியா. பியோட வேல்யூக்கு வந்து 3/5ன்னு எடுத்துக்கலாம். சியோட வேல்யூக்கு -7/10. சரியா. இப்போது a + b + c ஒரு சைடில் செஞ்சுக்கலாம், இன்னொரு சைடில் a + b + cன்னு ஒரு வேல்யூவை சைடில் செஞ்சுக்கலாம். ஓகேவா. சைமல்டேனியஸாக பண்ணலாம். இப்போ ஏயோட இடத்துல என்ன இருக்குது, -1/2. பியோட இடத்துல 3/5 ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டோம். ப்ளஸ் சியோட வேல்யூ -7/10. அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ -1/2 ப்ளஸ் பியோட வேல்யூ 3/5 ப்ளஸ் சியோட வேல்யூ -7/10. ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது ரெண்டும் கீழே பாருங்கள் வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, ரெண்டு வேறு வேறு நம்பராக இருக்கிறதுனால சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும், 1 -1 × 5 -5 ப்ளஸ் இங்கே 3 × 2 6 டிவைடட் பை 5 × 2 10 ப்ளஸ் இங்கே -7/10 இருக்குது. ஓகேயா. அதே மாதிரி இங்கே -1/2 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மைனஸ் சிம்பிளை வெளியே கொண்டு வந்துடலாமா. ஆப்போசிட் சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் சிம்பிள் தானே போடுவோம், அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்து இங்கே -5 இருக்குது, 6 இருக்குது. எது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர். 6 - 5 அப்படின்னா என்ன வந்துடும், 1. பெரிய நம்பர் 6ங்கிறதுனால அதோட சிம்பிள் ப்ளஸ், அதை அப்படியே வச்சாச்சு. 1/10. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், அதே மாதிரியே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாமா. அப்போ -7/10 இருக்கும். இங்கே அதே மாதிரி பண்ணலாம். -1/2 ப்ளஸ் ரெண்டும் வேறு வேறு நம்பராக இருக்குது. 5 10 5க்கும் 10க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், 5 டிவைட் பண்ணால் 1, இங்கே 2 வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணால் டிவைட் ஆகிடுமா. 5 2s are 10. இங்கே ஆல்ரெடி 10 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கீழேயும் மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோம், மேலே 6 கீழே 10 காமனாக எழுதிக்கலாமா. இங்கே -7. ஓகேவா. இப்போ என்ன வரும், இது ரெண்டு காமனாக 10ன்னு போட்டுக்கலாம். 1 - 7 அப்போ என்ன வரும், -6ன்னு வருமா. 7ல் 1 போனால் 6. பெரிய நம்பர் என்னது, -7. -7க்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -6ன்னு போடுறோம். டிவைடட் பை 10. அதே மாதிரி இங்கே -1/2, இங்கே ப்ளஸ்ஸு
இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா -1/10 வந்திருக்குமா. 7 -7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ இப்போ ரெண்டும் இங்கே -1/2 ப்ளஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டுக்குருவோமா. -1/10. 2க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா அதே தான் 10 தான் வரும் இல்லையா. பாருங்கள் 5 2s எவ்வளவு 10ன்னு கிடச்சிருக்குமா நமக்கு ஆன்சரு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் 10ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ மேலே கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. இது இப்போ 1 5 is 5. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டாச்சு. -1 இங்கே. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வருது -5 -1. ரெண்டு சேம் சைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கலாமா. 5 + 1 எவ்வளவு 6. சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால -6/10. ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் ஈக்குவலாக வருதா. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது சேம் தான். ஓகேவா. அப்போ வெரிஃபை ஆகிடும். அப்போ A + B + C is equal to A + B + C அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனோட ப்ராப்பர்ட்டி இது. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ அதே அசோசியேட்டிவ் வந்து நம்மளால் அடிஷனில் பண்ண முடியும், சப்ராக்ஷனில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கம்யூட்டேட்டிவில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இங்கே வந்து 3ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி சிக்கு வந்து ஒரு -2ன்னு வச்சுருக்கோம். இப்போ -2ன்னு வரும். அப்போ ஆன்சர் இங்கே வந்து என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பண்ணும்போது வேறு ஆன்சர் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டிப்பாக வராது, நமக்கு இது ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபார் எனி ரேஷனல் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், யூனிக்யூவான ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே யூனிக்யூவான ரேஷனல் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 0. ஓகேவா. அப்போ நமக்கு இப்போ A + 0 ஏங்கிற வேல்யூக்கு நான் ஒரு 5ன்னு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 5/4 எடுத்திருக்கேன். 5/4 + 0ன்னு வருது. அதே மாதிரி இங்கே 0 + Aன்னு இருக்கா. அப்போ இங்கேயும் 0 + 5/4ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் அதே 5/4 தானே கிடைக்கும். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. இது சப்ராக்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னா ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ 5/4 இருக்குது -0. அதே இங்கே எழுதும்போது 0 - 5/4. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது -5/4ன்னு கிடைக்கும். இங்கே வெறும் +5/4ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. அப்போ இங்கே சப்ராக்ஷனில் இது ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். சரியா. அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இதை. இது எப்படி அப்படின்னா ஃபார் எனி ரேஷனல் நம்பர் A there exists a unique rational number -A. யூனிக்யூவான ஒரு -Aங்கிற ஒரு வேல்யூ, அதாவது இப்போ 5 அதே வேல்யூ தான். இப்போ 1/2ன்னு இருக்குது ஏயோட வேல்யூ. இங்கே ப்ளஸில் இருக்கும், இங்கே -1/2ன்னு இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே -1/2 + 1/2 அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ பாருங்கள் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அப்போ ரெண்டும் என்ன ஆகும் 0ன்னு வந்துருமா. சேம் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும் நமக்கு 0. 1 - 1 எவ்வளவு 0. ஸோ சேம் நம்பர் எதையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 0 தான் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டினா யூனிக்யூ ரேஷனல் நம்பர் ஏன் நெகட்டிவ் நம்பராக வரும். நான் எனக்கு வர ஏயோட -Aவை வந்து ஆட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. அதே இது வந்து சப்ராக்ஷனில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. -× - என்னவாயிடும், இங்கே வந்து ஆட் பண்ணும்போது சப்ராக்ஷன் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸாக இருக்கும். அப்போ ரெண்டையும் இன்வெர்ஸ் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா A -(-A) மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ன்னு வந்துருக்குமா. அப்போ A + Aன்னு ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் அதே மாதிரி இந்த பக்கம் -A -Aன்னு இருக்கும். அப்போ இந்த பக்கம் என்ன வந்திருக்கும் -2Aன்னு வந்திருக்கும். இங்கே 0 இங்கே -2A. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் தானே. அப்போ இங்கே இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி சப்ராக்ஷனில் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஃபெயில்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் எப்படி வருது பாருங்கள். இதுவும் அதே நம்ம வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான் 3 ரேஷனல் நம்பர்ஸ் வந்திருக்கும். சரியா. For any 3 rational numbers, the distributive law is applicable. Okay, இப்போ A into B plus C is equal to A plus B. A into B plus C is equal to A into B plus A plus C. அப்படி A into C வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்
ப்ராப்பர்ட்டி ஃபார் addition பார்த்துருக்கோம். For any 3 rational numbers the distributive law is applicable. ஓகேவா? இப்போ பாருங்கள் a into b plus c கொடுத்துருக்காங்க. a into b plus c is equal to இந்த a வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? a into bன்னு வந்திருக்குமா? நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அடுத்து a into cன்னு வருமா? ஓகேவா? அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ -7/9, பியோட வேல்யூ 11/18, சியோட வேல்யூ -14/27 இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா b + a × b + c தானே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் இருக்கக்கூடிய இதை பண்ணி முடிச்சுக்கலாம். b + c is equal to பியோட வேல்யூ 11/8, சியோட வேல்யூ -14/27 அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பார்த்தோன்னா கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் இல்லை, டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 8க்கும் 27க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா ரெண்டுமே காமனாக எதுவும் இல்லை. ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 இருக்கும், இங்கே 27 வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணால் இங்கே 1, இங்கே 27, சாரி 18. இப்போ பாருங்கள் b + c is equal to 11/18 ப்ளஸ் சியோட வேல்யூ -14/27. 18க்கும் 27க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 9ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே என்ன வரும்? 2 வந்திருக்கும். இங்கே 27ங்கிறது 3ன்னு வந்திருக்கும் இல்லையா? இப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1, பேலன்ஸ் 3 இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வந்திருக்கும்? டிவைட் ஆகிடுமா? 3 டிவைட் ஆகிடுமா? இப்போ 9 2s are 18. 18 × 3 எவ்வளோ வருது பாருங்கள். 8 3s are 24. ரிமைனிங் 2, 1 × 3 3 ப்ளஸ் 2 54ன்னு ஆன்சர் வந்திருக்கும். சரியா? ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்னது? 54. இங்கே 54 வரணும்னா நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுவோம்? மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 54 வரும். மேலே என்ன வந்து 11 3s are 33. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ என்ன வந்திருக்கும் நமக்கு? இங்கே மைனஸ் போடணும். ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம். அடுத்து இங்கே வந்து 24 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? 54 வரும். அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 27 2s are 54. மேலே 14 × 2 28. 33ல் 28 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5/54ன்னு கிடைக்கும். இது b + c-யோடது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a × b + c தானே நமக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு என்னது? -7/9 × 5/54 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த சைடில் உள்ளது. இப்போ அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், a × b கண்டுபிடிக்கணும், a × c கண்டுபிடிக்கணும். ஏயும் பியும் வேல்யூ பாருங்கள். ஏயோட வேல்யூ -7/9, பியோட வேல்யூ 11/18. ஓகேவா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -77 / 9 × 18 இருக்குது. அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் a × c. a × cனா ஏயோட வேல்யூ -7/9, பியோட வேல்யூ -14/27 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 14 × 7 எவ்வளோ வரும் நமக்கு? 28 to 98ன்னு கிடைக்கும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 98 / 27 × 9 எவ்வளோ வருது பாருங்கள். 27 × 9 எவ்வளோ வரும் நமக்கு? 63, பேலன்ஸ் 6. 9 2s are 18. 18 + 6 எவ்வளோ வரும்? 24. ஸோ அப்புறம் 243. அதே மாதிரியே 18 × 9 போடுங்க. 18 × 9 போட்டோன்னா எவ்வளோ வரும் நமக்கு? 72. ரிமைனிங் 7. இங்கே என்ன வருது நமக்கு? -7. ப்ளஸில் போட்டுக்கோங்க. 7 × 14 வச்சுக்குவோம். கீழே 9 × 27 எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த சைடில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? a × b ப்ளஸ் a × cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது? -77/99 × 18 எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே 7 × 14 இல்லையா? 7 × 14 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 98ன்னு வந்திருக்கும். 98 /
9 இன்ட்டு 27 இருக்குது. ரெண்டுக்கும் காமனாக பாருங்களேன் எல்சிஎம் இப்படியே பார்த்துலாம் நம்ம 9 9 இருக்கா. சரி அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் 9 இங்கே 18 இருக்குது, இங்கே 9 இங்கே 27 இருக்குது. இப்போ இந்த 9 நம்ம எப்படி இந்த 18 எப்படி பிரிச்சுக்கலாம், 9 இன்ட்டு 2ன்னு பிரிச்சிடலாமா. ஓகே, இங்கே 27 வந்து 3 டேபிளால் 9 பண்ணலாம் அப்படி தானே. 9 இன்ட்டு 3 27 இப்படி எழுதிக்கலாம். இப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது, நமக்கு காமன் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படி தானே. அப்போ ஒரு 2 9 இருக்கா, இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு 9 மட்டும் கீழே எழுதிக்கலாமா. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, அதுக்கு ஒரு 9 எழுதிக்கலாமா. ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இன்ட்டு 3. ஓகேவா, இதை மல்டிபிள் பண்ணால் இதான் நம்மளோட கீழே வர எல்சிஎம் வேல்யூவாக இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ என்ன இருக்குது 81, 9 9s are 81, 81 இன்ட்டு 2, 81 இன்ட்டு 2 எவ்வளோ வரும் நமக்கு 2 16 1, 2 இன்ட்டு 1 3 62 அப்படின்னு இருக்கும். மறுபடியும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். நைன் 9s are 81 வரும். 81 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எவ்வளோ வரும் 6ஆ, 6ஆல் மல்டிபிள் பண்ணனா 6, 8 6 are 48ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டரில் என்ன கிடைக்கும் 486 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே 486 வரணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 9 இருக்குது, 2 இருக்குது, 2 9ம் இருக்குது, 2ம் இருக்குது, இந்த 3 மட்டும்தானே இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ -77 டிவைடட் இன்ட்டு 3 -77 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணோன்னா 7 3s are 21, ரிமைனிங் 2, 7 3s are 21, 2 + 2 ஆட் பண்ணால் 23ஆக வந்திருக்கும். இப்போ -231ன்னு இங்கே எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே 92ல் பாருங்கள் 9 இருக்குது, 9 இருக்குது, 3 இருக்குது, அந்த 2 மட்டும்தானே இல்லை. அப்போ இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் 2ஆல் மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 98 இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 2s are 16, ரிமைனிங் 1, 9 2s are 18, 18 + 1 எவ்வளவு 196. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த -231ஐயும் 196ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 231 196ஐ சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ 1 6ல் போகுமா, போகாது, பக்கத்துலேருந்து ஒரு நம்பரை பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, 11 6 போனால் 5, 2ல் 9 போகாது, அப்போ மறுபடியும் பக்கத்துலேருந்து ஒரு நம்பரை பாரோ பண்ணிக்கிட்டோம். 12ல் 9 போனால் 3, அப்போ என்ன வருது நமக்கு ஆன்சர் 35. இது ரெண்டில் எது பெரிய நம்பர் 231ங்கிறது தான் பெரிய நம்பர், அதோட சம்பல் என்னது மைனஸ், அப்போ மைனஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த சைடில் பாருங்கள் a இன்ட்டு b + c பண்ணோமா. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 54 இன்ட்டு 9 என்ன வரும் 36, பேலன்ஸ் 3 45 48 வந்துச்சா. ஓகேவா, 486 இருக்குது. 7 இன்ட்டு 5 35, மைனஸ் சிம்பிள் இருக்குது, -35. இப்போ நம்ம ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக ஆன்சர் வந்திருக்கா. இப்போ பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே ஆன்சர் சேம் ஆன்சர் வந்திருக்கா. -35/486, அது மாதிரி இங்கேயும் -35/486ன்னு ஆன்சர் கிடச்சிருக்குது இல்லையா. ஸோ இப்படி சேமாக ஈக்குவலாக தான் வரும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் மல்டிப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னா a இன்ட்டு b. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏயோட வேல்யூ இப்போ 1/2 அப்படின்னு எடுத்திருந்தோம்னா பியோட வேல்யூ நம்ம 1/2ன்னு எடுத்துருக்கோம். 1/2 இல்லை 1/4 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், மேலே 1 × 1 1, 2 × 4 8, அவ்வளோதான். ஸோ இந்த 1/8ங்கிற நம்பரும் எங்கே தான் இருக்க போகுது, அந்த ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் க்ளோஷர் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ a டிவைடட் b அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக எங்கே இருக்காது, ரேஷனல் நம்பரில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏயோட வேல்யூ வந்து நம்ம 1/2ன்னு எடுத்தோம், பியோட வேல்யூ 1/4ன்னு எடுத்துருக்கோம். இந்த டிவைடட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மேலே எடுத்துகிட்டு போவோம் அப்படி தானே. கரெக்டாக 1/2 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 4/1ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணால் 1, இங்கே 2. ஸோ என்ன வருது, ஹோல் நம்பராக வந்துடுதா நமக்கு. அப்போ இது என்னவா வராது, நமக்கு ரேஷனல் நம்பரில் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. மேலே அடிஷனில் பார்த்தோம் இல்லையா, a + b = b + c அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அடிஷனு, அதே மாதிரி தான் ஆனால் மல்டிப்ளிகேஷன் எழுதிருப்போம். a × b = b × a. இப்போ அதே மாதிரியே 1 × 2 ஏயோட வேல்யூ வச்சுக்கோங்க.
இப்போ ஏயோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 1/4 எடுத்திருக்கோம். a into b equal to b into ஏங்கிறத நமக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஏயோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 1/4. அதே மாதிரி இங்கேயும் 1/4 1/2ன்னு இருக்கும். மல்டிபிள் பண்ணால் 1/8 ஈக்குவல் டு 1/8 ரெண்டு ஈக்குவலாக வருது இல்லையா? அப்போ இது வந்து என்னது? கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். அதே டிவைடடுக்கு வருமா அப்படின்னா வராது. ஸோ இது வந்து ஃபெயில்டா. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஏற்கனவே வந்து அடிஷனுக்கு பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஃபார் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ், 3 ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? a இன்ட்டு பி ப்ராக்கெட்குள்ளே பண்ணிவிட்டு c இன்ட்டு c இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b இன்ட்டு சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? அதே மாதிரியே ஏயோட வேல்யூ வந்து சேம் 1/2 வச்சுக்கலாம், பியோட வேல்யூ 1/4ன்னு எடுத்துக்கலாம், இன்ட்டு சியோட வேல்யூ ஒரு 1/8ன்னு வச்சுக்குருவோம். ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூவில் 1/2 போட்டாச்சு, பியோட வேல்யூ 1/4 இன்ட்டு 1/8ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இங்கே 1/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/8 என்ன வந்திருக்கும்? 8ன்னு வந்திருக்குமா? 1/8 இன்ட்டு 1/8 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 38 எவ்வளோ வரும்? 32ன்னு வந்திருக்குமா? அப்போ 32 இன்ட்டு 2 இங்கே 8 இன்ட்டு 8 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8 இன்ட்டு 8 64, 32 இன்ட்டு 2 64ன்னு ஆன்சர் வந்துருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? அப்போ a cross b இன்ட்டு c ஈக்குவல் டு a cross b cross c அப்படிங்கிறது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதே இது வந்து டிவிஷனுக்கு பார்த்தோன்னா சேமாக அதே மாதிரியே வராது, அப்ளிகபிள் ஆகுது. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிக்யூ ரேஷனல் நம்பராக இருக்கக்கூடிய 1ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்க வேல்யூ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? எனி நம்பர் இஸ் மல்டிபிள் வித் தட் நம்பர் அப்படின்னா என்ன நம்பர் தான் நமக்கு திரும்ப ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? அதே எக்ஸுங்கிற நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில். டிவிஷனுக்கு ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ a/1ங்கிறது நமக்கு ஏஏ கிடச்சிரும், ஆனால் 1/aங்கிறது வராது இல்லையா? 1/a தான் வரும், சுயமாக வராது. ஸோ இது வந்து ஃபெயில்ஸ். அது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சரி, இங்கே ரெண்டுமே வராது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது, எக்ஸிட்டும் ஆகாது. இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இன்வர்சிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எனி ரேஷனல் நம்பர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், தர் எக்ஸிஸ்ட் எ யூனிக்யூ ரேஷனல் நம்பர். யூனிக்யூவான இன்னொரு ரேஷனல் நம்பர் வரும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? 1ஆல் பண்ணியிருப்போம், இதில் வந்து -a அப்படின்னு பண்ணியிருப்போம் இல்லையா? அடிஷனில் என்ன பண்ணியிருப்போம்? அப்படியே மைனஸ் பண்ணி எழுதியிருப்போம். அதே வந்து இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அப்படியே இன்வர்ஸ் டைப் பண்ண ஒரு 1/aன்னு வந்துருக்குமா? ஏங்கிறது 1/a இருக்கும், அதான் எழுதியிருக்கோம். a இன்ட்டு 1/a இஸ் ஈக்குவல் டு 1/a இன்ட்டு a ஈக்குவல் டு 1ன்னு ஆன்சர் வரணும். இப்போது இன்கேஸ் வந்து 2ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1/2ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2 இருக்கும். இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 2 2s are 1 கேன்சல் ஆகிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 2 2 கேன்சல் ஆகி 1ன்னு வந்திருக்கும். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இதுதான் வரும். ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் a into 1/a is equal to 1/a into a equal to 1. Thanks for watching.